பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். Praise the Lord, hallelujah. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அதிகாலை வேளையில் கேட்கும்படி ஆமெனுடைய இருதயங்களை நாம் திறந்து வைப்போம். Praise the Lord. செவிகள் திறக்கப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலும் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர்கள் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். வாக்கு மாறாத தேவன், வார்த்தையில் உண்மையுள்ள கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வாக்குத்தத்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இல்லை பாடல்களை பாடி ஆராதித்து ஆமென் உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைந்து மன மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களில் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. ஹல்லேலூயா, ஆமென். தாவீது எப்பொழுதுமே கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாமும் கூட அப்படியே கர்த்தரை காலவெளியில் மன மகிழ்ச்சியோடு ஆராதிக்க போகிறோம். அந்த பாடல் அப்படி தான் சொல்லுகிறது, உம்மை ஆராதிப்பது தான் எனக்கு மேலான சந்தோஷம். ஆமென். பகலிலையும் இரவுலையும், பகல் நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் ஆமென் உம்மை துதிப்பதும் உம்மை பாடுவதும் உமக்கு ஆராதனை செய்வதும் எனக்கு மேலான சந்தோஷம். ஹல்லேலூயா. நாளெல்லாம் உம்மை துதிப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சின்னு சொல்றார். ஆமீன் சொல்லுவோமா? இன்னொரு ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எருசலேமே உன்னை மறந்தால் பல
வலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் காவல் ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் காவல் ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? எழுந்து நின்று பாட போறோம். ஆமீன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நல்லா சாப்பிட்டா அழகா அந்த காலை வேளையில் இனிமையாக நம்ம பாடும்பொழுது ஆமீன் ரொம்ப சத்தமாக பாடினாதான் ஆமீன். பிரைஸ். அப்படி இல்லை, சாப்பிட்டா இனிமையாக எல்லாரும் சேர்ந்து அப்படியே நல்லா அழகாக பாடும் பொழுது வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். சாப்பிட்ட பாடுங்க. எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில்
மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவோம். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நாளெல்லாம் உம்மை பாடுவேன். காலை வேளையில் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி சொல்லி, புதிய மாதத்திற்காக நன்றி சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா, கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் சோதனம் பண்ணி அல்லேலூயா நன்றி சொல்லுங்க. 3 மாதங்களை கடந்து வந்து இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே, துதிக்கிறோம். புதிய மாத காண செய்தீரே, துதிக்கிறோம். கவலைகள் போது மகிழ்வி தீரும் அன்பினா, கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வி தீரும் அன்பினா, கால்கள் சறுக்கி தடுமாறும் போது ஆகி கிருபையினா, கால்கள் சறுக்கி தடுமாறும் போது ஆகி கிருபையினா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். Praise the Lord. Hallelujah. Oh glory, thank you Lord. Amen. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இந்த பாடலுடைய 2 சரணங்களை மாற்ற நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோடு நல்ல பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? இந்த பாடல பாடலாமா?
அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. பாடுவோம். இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். பாடுவோம். உம்மோடு இருக்கின்றேன், ஆமென், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். பாடுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆமென். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆமென். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆமென். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பாடுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, ஆமென், தேவையெல்லாம் நீதானையா. ஆமென். ஆசையெல்லாம் நீதானையா, தேவை
ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர இருப்பம் ஏது உண்டு. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? Praise the Lord, hallelujah. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். ஆமென். Praise the Lord, hallelujah. கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம். Praise the Lord. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி வாழ்ந்திருவேன். உம்மையே அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி வாழ்ந்திருவேன். பாடுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, இவையெல்லாம் நீதானையா. ஆமென். ஆசையெல்லாம் நீதான். ஓ தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ஆமென். ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ஆமென். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. பாடுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. கரங்களை உயர்த்துவோம். ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. Praise the Lord. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரிபா பாபா பாபா தலரபதன போஷி அந்தரபலரபா. Glory 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 glory. Praise the Lord. Hallelujah 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 hallelujah. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா.
இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் ஈவாய் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலை வேளைக்காக, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் பாடி துதிக்க ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் கிருபை செய்து இப்படி வார்த்தைகளை கேட்கும்படி தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை ஒப்புக் கொடுத்து காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் அம்மா தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம், வசனங்கள் 6 முதல் 11 வரை. ஏசாயா 58ஆம் அதிகாரம், வசனங்கள் 6 முதல் 11 வரை. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களே வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து, உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்து போனதான 3 மாதங்கள் இல்லை, ஒரு வருஷத்தை ஆரம்பித்தோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது, நாட்களும் மாதங்களும் நேரங்களும் கடந்து போய் கொண்டே இருக்கின்றன. 3 மாதங்களை நம்ம ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே முடித்து 4வது மாதத்திற்குள்ளாய் இந்த நாளில் என்ன பண்ணியிருக்கோம், பிரவேசித்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? 3 மாதத்தை முடிச்சிட்டோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு நாளையும் நாம் கடத்தி செல்றதுங்கிறது நம்முடைய கையில் இல்லை. ஸ்தோத்திரம். என்னால் ஒரு நாள் சாப்பிட்டேன், ஒரு நாள் தூங்கினேன், காலையில் எழுந்திரிச்சேன். ஸ்தோத்திரம். இரவும் பகலும் வருகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் என்ன பண்ணுது, நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமுமே தேவனால் நமக்கு கிடைக்க பெற்றது. அவருடைய கிருபை என்று சொல்லுகிற மாத்திரத்தில் தானே நமக்கு
அந்த நன்மைகள் கிடைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நாம் ஒரு வேத பகுதியை வாசித்தோம். இது லெந்து காலம் அல்ல, என்ன காலம், தவசு காலம் என்று சொல்லப்படுகிற நாட்கள். இந்த நாட்களில் அநேக பேர் என்ன பண்ணுவாங்க, 40 நாட்கள் இல்லை என்ன பண்ணுறீங்க, உபவாசிப்பாங்க. உபவாச ஜபங்கள் நடக்கும். 40 நாட்களில் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன செய்ய மாட்டாங்க, கறி மீன் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இன்னும் சிலர் தங்களுடைய சொந்த அதாவது ஆசைகள் எல்லாம் இந்த காலத்தில் வெறுத்து என்ன பண்ணுவாங்க, சுய வெறுப்பு என்று சொல்லி ஏற்படுத்தி கொள்வார்கள். அப்படி தானே, உண்மை தானே? எத்தனை பேர் உபவாசத்தில் கேட்கல, நான் கேட்கல. அது அவரவர்களுக்குரியது. நம்மில் அநேகர் என்ன பண்ணுவோம், உபவாசத்தோடு இருப்போம். 40 நாள் நான் உபவாசிப்பேன், 40 நாட்களும் அந்த உபவாச நாட்களை நான் அதிகமாக ஜெபிப்பேன். இப்படி பல காரியங்களை நம்ம என்ன பண்ணுகிறோம், ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு வளர்ச்சிக்கு எவையெல்லாம் அது ஆதாரமாகவும் அது நமக்கு சப்போர்ட்டாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நிச்சயமாக நாம் அவைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த, அதாவது உபவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு பகுதி, ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஏசாயா 58வது அதிகாரத்தில் அந்த முதல் பகுதியில் வாசிக்கிற பொழுது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உகந்த உபவாசம் எது என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அப்படி தானே? இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ சமீபமாக யார் இதை பற்றி பிரசங்கித்தார்? டாக்டரை இப்போ என்ன பண்ணாங்க, இதே அதிகாரத்தை எடுத்து அந்த உபவாசத்தின் மகத்துவத்தை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. உபவாசம் எப்படி இருக்கணும், வெறுமையாக சாப்பிடாமல் பட்டினி இருக்கிறதுனால அது உபவாசமாக இருக்காது. அந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த உபவாசம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாம் வாசித்ததான அந்த வேத பகுதியில் இருந்து ஒரு வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் நம் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தை வைத்து ஜெபிக்கணும். போன மாதத்துடைய வாக்குத்தத்தம் யாருக்காத ஒவ்வொரு வாரமுமே என்ன பண்ணுறோம், அந்த வசனத்தை எப்படியாயினும் சொல்லி தியானிப்பார்கள். இந்த வாரம் கூட சொன்னாங்க அந்த வசனத்தை. சொல்லுங்கள் பார்ப்போம். தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நல்ல அருமையான வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். யார் ஒருவர் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆகும், சொந்தமாக மாறும். ஸ்தோத்திரம். அதை விட்டுட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எனக்கு நடக்கலை சொல்லிக் கொள்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணுமா, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கேளுங்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செய்கிறாங்களா பாருங்க, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். விடியற்கால வெளுப்பை போல் என்ன பண்ணுமா, நம்முடைய வெளிச்சம் எழும்புமா. ஸ்தோத்திரம். விடியற் காலத்தில் பார்த்தா ராத்திரியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருட்டாக இருக்கும். காலையில் 2 மணி 3 மணி வரைக்கும் எப்படி தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். டைமை பார்த்தா தான் தெரியும் அது எத்தனாவது மணி வேலை என்று சொல்லி. ஆனால் அந்த வெளுப்பு என்ன பண்ணுகிறது பாருங்கள், அந்த 4-5 மணி நேரத்தில் பார்த்தா அப்போ தான் லேசாக அப்படியே கலர் மாற ஆரம்பிக்கும். திடீரென்று பார்த்தால் என்ன ஆகிடும், வெளிச்சம், முழுமையான ஒரு வெளிச்சம் இல்லை, அந்த நாளுக்கு வேண்டியதான வெளிச்சம் எல்லாம் எழும்புகிறது. ஸ்தோத்திரம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம், விடியற்கால வெளுப்பை போல நம்முடைய எல்லா இருளான நிலைமைகள், குறைவான நிலைமைகளை மாற்றி வெளிச்சத்திற்குள் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்ன பண்ணும், துளிர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விதையை போட்டோன்னா நம்ம என்ன நினைப்போம், அது என்ன பண்ணணும், துளிர்த்து வரணும். அது எல்லாரும் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எல்லாம் முக்கியமாக விவசாயம் பண்ணுகிறவர்கள்
அப்படிப்பட்ட காரியங்களுக்காக மிகவும் ஆவலோடு இருப்பாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் செஞ்சுருக்கோம், இந்த இத்தனாவது நாளுக்குள்ளே அது என்ன பண்ணணும், முளைக்க வேண்டும். இல்லைன்னா என்ன பண்ணாங்க சொல்லுவாங்க, அந்த முளைக்கவே எல்லாம் கருகி போய்விட்டது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது, எங்கள் முயற்சிகள் வீணாய் போய்விட்டது என்று சொல்லுவாங்க. அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்ன பண்ணுமாம், துளிர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. நாட்களில் சுகம் என்று ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது ஹெல்த் என்று சொல்லி தான் சொல்லப்படுகிறது. அப்போது நம்முடைய சுகம் என்ன பண்ண வேண்டும், மனுஷனுக்கு தேவை. நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரத்தில், அப்படி தானே? யாக்கோப வேலை கேட்போம்ல, நேரனே ஆசீர்வதித்தால் உண்மை நான் போக விடேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறோம். எனக்கு வேண்டாங்க, அது பாட்டுக்கு என் காரியம் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நினைக்கிறோமா? ஸ்தோத்திரம். அவருக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். சோதரம் எல்லாம் சத்தமாக சொல்லுவோம். சோதரம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது. அவர் நம்ம ஆசீர்வதிக்கணும் தான் சித்தம் வைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக தான் இருப்போம். யாக்கோபுக்கு இந்த நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையில தியானித்தோம் அல்லவா, ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே நமக்குள்ளார என்ன ஆகுது, ஒரு குதூகலம் இல்லை? ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. பாருங்கள், எல்லாம் நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சொல்லுங்கள். நீங்கள் இன்னொருத்தருக்கு சொன்னாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது உங்கள் வார்த்தை கேட்கிற அவர்களுக்கும் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஆனபடினால நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், சொல்லுவோம், நீங்கள் ஆசீர்வாதமாக, நீனு பெரியவங்களை சின்னவங்களாம் சொல்லிடாதீங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். மனதார சொல்லுங்கள், இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும் தலைமுறை தோறும் தங்கியிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சுக வாழ்வு என்ன பண்ண வேண்டுமாம், சீக்கிரத்தில் துளிர்க்கணும். நம் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்குறோம். எந்த வழியிலாகிலும் ஆசீர்வாதம். எது ஆசீர்வாதம்? எப்படியா சொல்லலையே, ஆசீர்வாதம் வேணும். இப்போ தானே சொன்னீங்க, நம்மெல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு. எது ஆசீர்வாதம்? அழைக்கப்பட்ட, ஸ்தோத்திரம், கிடைக்கப்பட்டதெல்லாம் ஆசீர்வாதம் தான். அதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தரால் வருகிறதாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் என்ன பண்ணுறாராம், ஐஸ்வர்யத்தை தருகிறார், அதனோடு அவர் வேதனையை கூட்டுகிறதில்லை. ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நல்ல ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதம் என்கிறது பணத்தினாலும் பதவியினாலும் பொருளினாலும் அல்ல. ஸ்தோத்திரம். நம் சரீரம் நல்ல சுகபலனோடு இருக்குது பாருங்க, அதுதான் என்னது, ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குமாம். அல்லேலூயா. எத்தனையோ பலவீனம் இருக்குது இந்த நாட்களில். சொல்கிறாங்க, முந்தெல்லாம் உணவே மருந்துமாங்க, இப்போ உணவே என்னவா மாறிடுச்சு, வியாதியாய் மாறிவிட்டது. மருந்தாக மாறல, வியாதியாக மாறிடுச்சு. நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எடுத்தால் ஒவ்வொரு பொருளும் என்ன சொல்லிடுறாங்க, இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும், இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ண முடியாது, எல்லா நாட்களும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட போல் உபவாசம் தான் எடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லா பொருளையுமே பார்க்கும் பொழுது, ஏன்னா இந்த நாட்களில் அப்படிப்பட்ட நிலைமைகள், அதனால் மருத்துவம், அதாவது கெமிக்கல், அதன் சூழ்நிலைகளினால் பல வியாதிகள் வருவதற்கு ஏது உண்டாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சுகம் கெட்டுப்போன நிலைமையிலே இருக்கிறது. எந்த ஊரில் எது பெருகுதோ இல்லையோ, ஆஸ்பத்திரிகள் என்ன பண்ணிடுது, பெருகி போகிறது. ஸ்தோத்திரம். மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, எவ்வளவோ லட்சக்கணக்கில் கொட்டி தான் படிக்க வைக்கிறாங்க. ஆனாலும் மருத்துவர்கள் குறைந்திருக்கிறார்களா? மருத்துவ படிப்புக்கு எத்தனை போட்டிகள். ஸ்தோத்திரம். பாருங்க, மருத்துவர்கள் பெருகுகிறார்கள், ஆஸ்பத்திரிகள் பெருகுகிறது. அத்தனை ஆஸ்பத்திரி என்ன ஆகுது, நிரம்பி தான் நிற்குது. ஸ்தோத்திரம். எந்த ஆஸ்பத்திரியும் போனோன்னா பார்த்துட்டு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. டோக்கன் போடணும், லைனில் நிற்கணும், அதுக்கு நாள் சொல்லுவாங்க, நேரம் சொல்லுவாங்க. இந்த டைம்கள்லாம் போனால் தான். ஸ்தோத்திரம். அப்போ என்ன இல்லை, எங்களுக்கு சுகமே இல்லை. ஸ்தோத்திரம். சுகம் இல்லாத நிலைமை. ஸ்தோத்திரம். பல சூழ்நிலைகளிலே பல பலவீனங்கள் நம்மை தாக்குகிறது. பல கஷ்டத்தினாலே, பல சுகவீனத்தினால் நாம் பாதிக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு என்ன பண்ணும், பூரணமாய் விளங்கும். பவுல் சொல்லுகிறார், இந்த பலவீனம் எனக்கு வந்தது நல்லது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த நேரத்தில் தானே அவருடைய பலனை நான் என்ன பண்ண முடிகிறது, உணர முடிகிறது. இல்லைன்னா நமக்கு என்ன தெரியாது, இல்லாத நேரத்தில் ஒரு பொருளை கொடுத்தா தான் நமக்கு என்ன தெரியும்,
சொல்லுவாங்கள்ல, நிழலோட அருமை எங்கே போனால் தெரியும்? கரெக்டாக சொல்கிறேன்னா, வெயிலின் அருமை நிழலில் தெரியுமா, நிழலின் அருமை வெயிலில் தெரியுமா? சரி, நான் மாற்றி சொல்லிவிடுவேன் எப்போவுமே, அதனால் சொன்னேன். நிழலினோட அருமை வெயிலில் போனோன்னு தெரியும். ஐயோ இவ்வளோ நேரம் எவ்வளோ நல்லா இருந்தோன்னு சொல்லி. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சுகம் என்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். இந்த சுகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுறோம்? ஒப்பு கொடுத்து தினம் தினம் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமீன். பாருங்க, 3 யோவானில் சொல்லப்படுகிறது, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல சுகமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ள பிரச்சனைகள் உண்டாகும் பொழுது அது என்ன பண்ணுது? சுகக்கேடாக மாறி விடுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்க? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு எல்லாம் சொல்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்மையும் மீறின, நம்மையும் அறியாத பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள் நமக்குள்ள என்ன பண்ணி விடுகிறதாம்? உருவாகி விடுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதனால் நம்ம யார் வந்து அழுத்தத்தை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் நம் சிந்தைக்குள்ளாய் அந்த எண்ணங்கள் என்ன பண்ண கொண்டு இருக்குதாம்? ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதனால் நமக்கு ஏற்படுகிற பல பலவீனங்கள். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார்? ஒரு நோய்களை எல்லாம் நான் என்ன பண்ணேன்? சுகமாக்கினேன். தழும்புகளினால் சொல்லக்கூடாதா? ஸ்தோத்திரம். தழும்புகளினால், வாயினால் வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நாம் அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். அவர் சொல்ல, நான் வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலவீனம் வருந்தான், கஷ்டங்கள் வருந்தான், ஆனாலும் அவருடைய பலன் நம்ம என்ன பண்ணோம்? தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. நம்முடைய சுக வாழ்வு என்ன செய்கிறதாம்? சீக்கிரத்தில் துளிர்க்க போது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாரும் நம்முடைய கருத்தை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன சின்ன பலவீனம், கஷ்டம் எல்லாத்துக்கும் உண்டு தான். ஆனாலும் அதில் எதை ஆண்டவர் தரப்போகிறாராம்? சுக வாழ்வை துளிர்க்க செய்ய போகிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் அப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த நன்மை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 122 சொல்லப்படுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே என்ன இருக்கும்? சமாதானம். உன் அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கும்? சுகம். அரண்மனைக்குள்ள தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், பொண்ணு இருக்கும். அந்த நாட்களில், சாலமோனுடைய நாட்களில் எத்தனையோ ஆகாரம், விதவிதமான ஆகாரங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணாங்களாம்? சாப்பிட்டாங்களாம். ஒரு நாளில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆடுகளும், வரை ஆடுகளும், மான்களும், இப்படி எத்தனையோ காரியங்களை அடித்து அந்த அரண்மனையே சாப்பிட்டது. ஆனால் அதையெல்லாம் சொல்லப்படவில்லை. உன் அலங்கத்திற்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம். வசனம் சொல்கிறது. அலங்கம் என்றால் நம்முடைய காம்பவுண்ட் போல உள்ளதான பெரிய காரியங்கள் தான் அலங்கம் என்று சொல்லப்படுகிறது. அது தேசத்தை சுற்றிலும் இருக்கிற காரியத்தை பெரிய அலங்கங்கள் என்று சொல்லப்படும். அந்த கோட்டையை சுற்றிலும் பெரிய அலங்கம் என்று பெரிய காம்பவுண்ட் வால் போட்டிருப்பாங்க. அது பேர் தான் அலங்கம். அந்த அலங்கம் என்று சொன்னால் ஒரு தேசத்துக்குள்ளே என்ன இருக்கணுமா? எல்லாம் சொல்லலாமே. தேசத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும். அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கணும்? சுகம். நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஒவ்வொரு வீடு தான் என்னது? அரண்மனை. ஸ்தோத்திரம். இந்த அரண்மனை வந்து வீடு மாத்திரம் இல்லை, நம்மையும் குறிக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் சுகம் இருக்கணும். நம்ம வீட்டுக்குள் சுகம் இருக்கணும். ஆமென். நம்முடைய ஒரு குடும்பத்துக்குள் சுகம் உண்டாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன செய்கிறாங்களா? உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முன்னே செல்கிறதும் பின்னே நம்மை பாதுகாக்கிறதுமாக 2 காரியங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் இதிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முன்னே செல்கிறது எதுவாம்? நம்முடைய நீதி. ஸ்தோத்திரம். உன் நீதி என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை எங்கே வருதான்? பின்னாடி வருது. அப்போ கர்த்தருடைய மகிமை நமக்கு பின்பாக வர வேண்டும் சொன்னால் நம்முடைய நீதி என்ன பண்ணணும்? முன்னாடி போகணும். ஸ்தோத்திரம். நம்ம நீதி முன்னாடி போகணும். நம்ம நீதி முன்னாடி போனாதான் கர்த்தருடைய மகிமை பின்னால் வரும். எதுக்காக வருது கர்த்தருடைய மகிமை? நம்மை காக்கும்படிக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதி என்று சொன்னால் என்னது? கோர்ட்டில் தான் நீதி, நியாயம். நீதிபதி வீட்டிலேயே என்ன இல்லாமல் போயிடுச்சு? நியாயம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நீதிகள் இந்த நாளில் மறைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் சொல்லப்படுகிற நீதி வந்து தேசத்தில் சொல்லப்படுற நீதி அல்ல. நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான நீதியின் கிரியைகளை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ள தேவன்.
அவர் நீதியும் நியாயமுமானவைகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். உபாகமத்தில் பார்க்கிற பொழுது அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது, இவையெல்லாம் சொல்லணும், இவையெல்லாம் செய்யணும். முரட்டாட்டம் பண்ணுகிறது நீதி இல்லாத காரியம். ஸ்தோத்திரம். நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதை படிக்கும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, இவ்வளவு காரியங்கள் சொல்லப்படுகிறது, இதெல்லாம் எதை எடுத்து நாளைக்கு சொல்ல நேரம் பத்தாதில்ல, அதனால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மிகவும் குறுகியதாய் நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன செய்யணுமா? அவர் சமூகத்தில் அவர் சொன்ன அந்த கட்டளைகளை எல்லாம் நம்ம செய்கிறதற்கு சாவதானமாக இருக்க வேண்டுமா, பிரயாசப்படணும், முயற்சி பண்ணணுமா. ஸ்தோத்திரம். இதையெல்லாம் நம்ம செய்கிற பொழுது அது நமக்கு எப்படியாய் மாறுகிறதாம்? நீதியாய் மாறிவிடுகிறது. ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? விசுவாசித்தான். அது அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டதான்? நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் தான் அவருக்குள்ளார என்ன பண்ண தெரியுமா? பலன் கொண்டது. 25 வருடம் அவர் காத்திருந்தார் தான், உண்மைதான். 75வது வருஷத்தில் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் குழந்தை பிறந்தது எப்பொழுது? 100வது வயதில் தான் அவர் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த 25 ஆண்டுகளுக்குள் அவர் செய்ய வேண்டிய பல காரியங்கள் காணப்பட்டிருந்தது. விசுவாசத்தில் அவர் என்ன பண்ணவில்லையாம்? பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய பலன் குறைந்து போகவில்லை. அவருடைய பலன் குறைந்ததுனால் அவருடைய விசுவாசம் குறைந்து போகவில்லை. அவர் ஆண்டவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்கிறதை சந்தேகப்படாமல் அவர் விசுவாசித்தார் என்று சொல்லி ரோமன் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் அவர் விசுவாசித்தான். அது அவனுக்கு என்னவாய் மாறினதாம்? நீதியாக மாறிவிட்டது. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதிருந்த பொழுதிலும், ஒன்றும் கிடைக்கும், ஒன்றும் நடக்கும் என்கிற சாத்திய கூறுகள் இல்லாதிருந்த பொழுதிலும் அதை அப்படியே அவர் விசுவாசித்தார். பாருங்க, அது கர்த்தர் நீதியாக எண்ணி விட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளும் அந்த நீதி காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். எத்தனை காரியங்களை நாம் தவறி போய்விடுகிறோம். தேவன் நம்மிடத்தில் அந்த நீதியை தான் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்குற கட்டளைகள் எல்லாம் கடினமானவைகளே அல்ல, கஷ்டமானதே கிடையாது. ஆண்டவர் நமக்கு ரொம்ப மிகவும் லகுவான, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்மால் செய்யக்கூடிய மிக சுலபமான காரியத்தை தான் ஆண்டவர் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியாதபடி அநேக நேரங்களில் அநீதி உள்ளவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால நாம் செய்கிற நீதியின் கிரியைகள், நாம் செய்கிற கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு விருப்பமான, எப்படி தாவீது சொல்ற, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய என்ன பண்ணுங்க. ஆனபடினால இந்த நாட்களில் கர்த்தருடைய கட்டளைகளின் படி செய்ய நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்துருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய கட்டளைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கட்டளைகள் ஒன்றும் என்ன கிடையாதாம்? பாரமானவைகள் அல்ல. அவைகள் ஒன்றும் அவருடைய சுமை எப்படி இருக்குமா? லகுவாக இருக்குமா? ரொம்ப ரொம்ப லகுவாய் நாம் நடத்தக்கூடிய, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்மால் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட காரியமாக தான் இருக்கும். அதை கூட நம்மால் என்ன பண்ண முடியல தெரியுமா? செய்ய முடியாமல் போயிடுறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்க. நம்முடைய நீதியின் காரியங்கள் நமக்கு முன்னாடியே செல்லுகிற பொழுது கர்த்தருடைய மகிமை எங்கே விளங்கும் தெரியுமா? இதில் பின்னாடி காக்கும். ஆனால் கர்த்தருடைய மகிமை எங்கே இருந்தது தெரியுமா? சாலமோனுடைய ஆலயத்தில் எதை நிரப்பிட்டான்? ஆலயத்தை எது நிரப்பினது? கர்த்தருடைய மகிமை நிரப்பினதான். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த மகிமை, ஆலயத்தை நிரப்பின அந்த மகிமை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அந்த மகிமை நீங்காமல் இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட மகிமை நமக்கு பின்னாடி போயிருது தெரியுமா? ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் செய்கிற அந்த நீதியின் கிரியைகள் முன்னாலே போகிற பொழுது அவருடைய மகிமை நமக்கு பின்னாலே வந்து எதற்காய் தெரியுமா? அந்த நீதியின் கிரியைகளிலே நாம் நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாளும் நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறி போய்விடக்கூடாது. என் கால் இடறுகிறது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லி நம்முடைய பாதைகள் தவறிவிடக்கூடாது என்று சொல்லி அவருடைய மகிமை நம்ம என்ன பண்ணுகிறதாம்? பின்னாலே காத்து கொண்டு வருகிறதாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாவற்றுக்கும் யார் பார்க்கிறார்? அவர் ஒருவரே பார்க்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய மகிமை நான் வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனால் நம் நீதியாய் நடக்கிற பொழுது அந்த கர்த்தருடைய மகிமை எங்கே வந்துடுது பாருங்க? நமக்கு பின்னாடி வந்துடுது பாருங்க. அவர் நம்மை காக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட எப்படி வருகிறார்? ஸ்தோத்திரம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நீதியான காரியத்தை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய நீதி நமக்கு எங்கே போகுது? முன்னாடி போனோம். ஸ்தோத்திரம்.
நம்ம போகிறோமா இல்லை சொல்லுங்களா? யானை வரும் பின்னே, இன்னும் இது பழமொழி தானே, யானை வரும் பின்னே. இது வசனம் இல்லைங்க, பயப்படாதீங்க சார், தைரியமாக சொல்லலாம். யானை வரும் பின்னே, எங்கேயோ டிங் டிங் டிங்னு பெல் சத்தம் கேட்டோன்னு என்ன பண்ணுவோம்? எத்தனை மணி அடிச்சுட்டு போனாலும் யானை நடக்கும்போது நடக்கிற சத்தத்தை கேட்டலைன்னா என்ன பண்ணிடுவோம்? சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் கொடுக்கணுன்னு ஓடி போய் ரோட்டில் பார்ப்போம்ல, பார்க்க மாட்டிங்களா? யானையா தெரியுமா? ஐயோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த யானையை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ஆசை தான். எத்தனை யானையை எத்தனை படத்தில் பார்த்தாலும் நம்ம ரோட்டில் இப்படி ஒரு யானை போனால் என்ன பண்ணுவோம்? ஓடி போய் பார்ப்போம்ல. எல்லாரும் பார்க்குறது தான், யாரும் ஒன்றும் தப்பு கிடையாது, யானையை பார்த்தா தப்புலாம் இல்லை. ஆனால் பெல் சத்தம் யானை சத்தம் மாதிரி கேட்குது. எப்படி கண்டுபிடிச்சோம்? யானை வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்களா? யானை வருது யானை வருதுன்னு சொல்லலை. யானையினுடைய இந்த மணி சத்தத்தை கேட்ட உடனே யானை வந்து கொண்டிருக்குதுன்னு புரிந்து கொள்கிறோம். நீங்களும் நானும் வருவதற்கு முன்பாகவே நாம் செய்த நல்ல காரியங்கள், நீதியின் கிரியைகள் என்ன பண்ணணும்? முன்னாடி வரணும், சொல்லணும். ஸ்தோத்திரம். என்னாரு அப்படின்னு சொன்னால், இவங்க இப்பேற்பட்டவங்க, இப்படி உதவி செய்யக்கூடியவங்க, நல்ல மனதுடையவர்கள், நல்ல அன்பாய் பேசக்கூடியவர்கள், நல்ல எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் உதவி செய்கிறவங்கன்னு சொல்லி பல காரியங்களை நம்மை குறித்து சொல்லுகிறதாக அது என்ன பண்ண வேண்டுமா? நீதியின் கிரியைகளாய் வெளிப்படணும். மற்றவங்க சொல்லணுங்கிறதுக்காக செய்கிறதில்ல, நம்மையும் மரியாதைப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீதியின் கிரியைகள் என்ன பண்ணுமா? வெளிப்படும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல் நம்ம முன்னாடி போனால் பின்னாடி என்ன வருமா? கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே எதற்காய் வருகிறது தெரியுமா? காக்கும்படிக்கு. ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 சொல்லப்படுகிறது, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எதற்காக என்று சொன்னால், உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு. வழியிலெல்லாம் காக்கணும்ல. ஸ்தோத்திரம். அப்படி தவறி இப்படி போயிட்டே இருக்கும்போது டைரக்ஷன் மாறிடுது. அதனால் ஆண்டவர் நேர் பாதையில் போகணும்னு சொல்லி வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுறாராம்? கட்டளை இடுகிறாராம். அதே ஆண்டவர் நம்மை காக்கும்படிக்கு அவருடைய மகிமை பின்னாடியே செல்கிறது. இந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசாயா எழுதினதான புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் பைபிளை நிறைய மூடி வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் முடிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆமேன் ஒரு பாடலை பாடுவோம். பாடி ஆமேன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேசர் கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேசர் கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் உன்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் உன்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஹல்லேலூயா, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஒரு ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. ஆமென். கன்மலை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ,
தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. பாடுவோம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஹல்லேலூயா, ஜீவநதி என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, ஆமென். சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு ஒளிர்க்கும். ஹல்லேலூயா, ஆமென். உன் நீதி உன்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தங்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் சோதரமணி. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த வேதாமத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. இவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற கர்த்தர் நீர். ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இன்றைக்கும் தியானித்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட்டு கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்தை கொண்டு தினமும் தேற்றி பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. ஆமேன். இந்த புதிய மாதத்தில் சுக வாழ்வு துளிர்ப்பதாக இதை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உழைத்து நேசித்து உடைய பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வைத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். விசேஷமாக பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கிருபையை தந்து உடைய எக்ஸாம் ஆசீர்வதிங்க. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இந்த உன்னத நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன். வசனம் கேட்டு யாவரையும் கிருபையுள்ள பராமரிப்பு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென், அல்லேலூயா. Praise the Lord. Glory, glory. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. God be with you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you and God be with you. ஆமீன். யாருக்கா ஜெபிக்கணும்னா முன்னால் வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you.
காட் bless you. Praise the Lord.